பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6 கணிதத்தில 22வது பாடலான தரவுகளை வகை குறித்தல், தரவுகளை சேகரித்தல் மற்றும் தரவுகளை வகை குறித்தல் பற்றி படிக்க இருக்கிறோம். அந்த வகையில சென்ற வகுப்புல நாங்கள் தரவுகளை சேகரிக்கிறது தொடர்பாக படிச்ச நாங்கள் இப்ப தரவுகளை வகை குறிக்கிறது பற்றி படிக்க இருக்கிறோம். இப்ப கடைசியாக நாங்கள் என்ன படிச்ச நாங்கள் தரவுகளை வகை குறிப்பதற்காக நாங்கள் பட வரைவு முறையில எவ்வாறு தரவுகளை வகை குறிப்பது என்பது தொடர்பாக படிச்சு கொண்டிருந்தோம். பட வரைவு அப்படி என்றா என்ன, ஏதாவது ஒரு குறியீட்டின் மூலம் அல்லது உருக்களின் மூலம் தரவுகளை வகை குறிச்சு காட்டுறது, ஒரு நபருக்கு பதிலாக ஒரு குறியீட்டை பயன்படுத்துவது அல்லது ஒரு உருவை பயன்படுத்தி தரவுகளை எவ்வாறு குறிச்சு காட்டுறது என்பது தொடர்பாக படிச்சிருந்த நாங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு கேள்வி செய்வோம். ஒரு வாரத்தின் 5 நாட்களில் விற்பனை செய்யப்பட்ட பந்துகளின் எண்ணிக்கை பற்றின தகவல்கள் தரப்படுது அட்டவணையாக. அட்டவணையில நாட்கள், பந்துகளின் எண்ணிக்கை, ஒரு விற்பனை நிலையத்துல திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு தரவு ஒன்று தரப்பட்டிருக்குது. என்ன மாதிரியான தரவு? ஒரு கடையில திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 5 நாட்களில் விற்பனை செய்யப்பட்ட பந்துகளின் எண்ணிக்கை பற்றின தரவுகள் இங்க தரப்பட்டிருக்குது. இந்த தரவுகளை நாங்கள் பட வரைவின் மூலம் குறிச்சு காட்ட போறோம். நாங்கள் படிக்கிற விஷயம் அதுதான். தரவுகளை சேகரிக்கிறதுக்காக தரவுக்குரிய பயன்படுத்தினதை நாங்கள் படிச்சுட்டோம். அடுத்ததாக தரவுகளை வகை குறிப்பதற்காக நாங்கள் பட வரைவு வரைஞ்சு காட்ட போறோம். படத்தின் மூலமாக அல்லது குறியீட்டின் மூலமாக
இந்த தரவுகளை நாங்கள் குறித்து காட்ட போகிறோம். அப்ப இந்த கேள்வியை பாருங்கோ. திங்கட்கிழமை விற்பனை செய்யப்பட்ட பந்துகளின் எண்ணிக்கை 64. செவ்வாய்க்கிழமை விற்பனை செய்யப்பட்ட பந்துகளின் எண்ணிக்கை 48. புதன்கிழமை விற்பனை செய்யப்பட்ட பந்துகளின் எண்ணிக்கை 32. வியாழக்கிழமை விற்பனை செய்யப்பட்ட பந்துகளின் எண்ணிக்கை 96. வெள்ளிக்கிழமை விற்பனை செய்யப்பட்ட பந்துகளின் எண்ணிக்கை 80. அப்ப நாங்கள் படவரைவு மூலம் காட்ட வேணுமெண்டா என்ன செய்யறது, அதாவது ஒரு ஆட்களாக இருந்தால் ஒரு நபருக்கு பதிலாக ஒரு குறியீட்டை ஒரு உருவை நாங்கள் வரைந்து குறிச்சு காட்டுவோம். ஆட்களாக இருந்து இப்ப இங்க தந்திருக்கிறது பந்துகளோட எண்ணிக்கை. அப்ப ஒரு பந்துக்கு பதிலாக நாங்கள் ஒரு உருவை கீறி காட்ட வேணும். ஒரு பந்துக்கு ஒரு உரு. அப்படி என்றால் ஒரு பந்துக்கு நாங்கள் ஒரு பந்துக்காக ஒரு உருவிற்காக எத்தனை பந்துகளை குறிக்க போறோம் அப்படி என்ற தகவலை முதலாவது நாங்கள் சேகரிக்க போறோம். அப்படி என்ற முடிவை நாங்கள் எடுக்க போறோம். பாருங்கோ, பந்துகளின் எண்ணிக்கைக்காக நாங்கள் இங்க படவரைவு கூற போறோம். பக்கத்துல ஒரு பந்துக்கு ஒரு பந்தை நாங்கள் உருவின் மூலம் என்னென்று குறிச்சு காட்டலாம். பந்தாண்டா வட்டமா இருக்கும். ஒரு பந்துக்கு பதிலாக இப்படி ஒரு உருவை கீறி நாங்கள் படவரைவின் மூலமாக குறிச்சு காட்டலாம். ஆனால் நீங்களுக்கு எத்தனை பந்துகள் இருக்குது? 64 பந்துகள் இருக்குது. அப்ப ஒரு பந்துக்கு இப்படி ஒரு உருவை எடுத்து கீறி காட்டினோம்னா 64 பந்துகளுக்கு எத்தனை உருவை கீறி காட்ட வேணும்? 64 உருக்களை நாங்கள் கீறி காட்ட வேணும். 64 உருக்களை நாங்கள் நம்மளோட கொப்பியிலேயோ இந்த போர்ட்லயோ கீறி காட்ட முடியுமா? இல்லை, அது கடினமானது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய போறோம், அதாவது ஒன்றுக்கு ஒரு பந்துக்கு ஒரு இந்த குறியீட்டை தெரிவு செய்ய முடியாது. அப்ப நாங்கள் கொஞ்சம் பந்துகளுக்கு ஒரு குறியீட்டை பயன்படுத்த போறோம். ஒரு 10 பந்துகளுக்கோ அல்லது ஒரு 5 பந்துகளுக்கோ இந்த குறியீட்டை நாங்கள் ஒரு குறியீட்டை நாங்கள் பயன்படுத்தி செய்தோம்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக என்ன செய்யறோம் பாருங்கோ, இங்க தரப்பட்ட எண்களை பாருங்கோ. 64, 48, 32, 96, 80 தரப்பட்ட எண்களை பார்க்கிறோம். 64, 48, 32, 96, 80 இந்த எண்கள் எல்லாமே எத்தனை என்னென்ன எண்களால வகுப்படும் என்று நாங்கள் பார்ப்போம். 64 தந்திருக்கக்கூடிய இந்த 5 எண்களுமே இரட்டை எண்கள். ஆகவே இந்த 5 எண்களும் 2ஆல கண்டிப்பாக வகுப்படும். 5 எண்களும் 2ஆல கண்டிப்பாக வகுப்படும். அதே நேரம் இந்த 5 எண்களும் 4ஆலையும் வகுப்படும். பாருங்க, 64 என்றா 4ஆல வகுப்படும். 16, 4, 64. 48 4ஆல வகுக்க முடியும். மீதி இண்டி வகுக்க முடியும். 32 4ஆல வகுக்க முடியும். 4, 32. 96 4ஆல வகுக்கலாம். அதே போல 80ஐயும் 4ஆல வகுக்க முடியும். 8ல 4 2 முறை, 80 4ஆல வகுப்படும். 2ஆல வகுப்படும், 4ஆல வகுப்படும் இந்த எண்கள். அதே நேரம் இந்த எண்கள் 2ஆலையும் 4ஆலையும் வகுப்படுறபடியால கண்டிப்பாக 8ஆலையும் வகுப்படும். என்ன செய்யறோம், முதலாவதாக பந்துகளின் எண்ணிக்கை கூடவாக இருக்குது. 64, 80, 96 இருக்குது. நாங்கள் செய்ய போறது படத்தின் மூலமாக குறிச்சு காட்ட போறோம். ஒரு பந்துக்கு ஒரு குறியீட்டை குறிச்சு காட்ட போறோம். ஒரு பந்துக்கு ஒரு குறியீட்டை குறித்து ஒரு பந்துக்கு இப்படி என்ற ஒரு குறியீட்டை குறிச்சு காட்டுறது கஷ்டமாக இருக்கு. ஏண்டா 96 பந்துகளுக்கும் 96 வட்டம் கூறி காட்ட வேணும். அப்படி காட்டுறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கோப்பியில இடம் இருக்காது, போர்ட்லையும் நாங்கள் கீறி காட்ட முடியாது. ஆகவே ஒரு கொஞ்ச பந்துகளுக்காக இப்படி ஒரு குறியீட்டை தெரிவு செய்ய போறோம். ஒரு குறியீட்டுக்கு கொஞ்சம் பந்துகளை குறிச்சு காட்ட போறோம். அப்ப அதுக்காகத்தான் என்ன செய்யறோம், தந்திருக்கக்கூடிய எண்கள் என்னென்ன எண்களையால் எல்லாம் வகுபடும் என்று பார்க்கிறோம். நீதியின்றி வகுபடும் என்று பார்க்கிறோம். இந்த தந்திருக்கக்கூடிய இந்த 5 எண்களுமே 2ஆல நீதியின்றி வகுபடும், 4ஆல மீதியின்றி வகுப்படும். அதே நேரம் 8ஆலையும் மீதியின்றி வகுப்படும். ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம்,
வகுப்படுற எண்களுக்குள்ள பெரிய எண்ணை எடுப்போம். பெரிய எண் என்ன? 8. ஆகவே நாங்கள் 8 பந்துகளை குறிப்பதற்காக ஒரு குறியீட்டை பயன்படுத்துவோம். பெரிய எண் எடுக்கிறோம். 8 பந்துகளை பயன்படுத்துவதற்காக 8 பந்துகளுக்காக ஒரு குறியீட்டை பயன்படுத்துகிறோம். அப்ப என்னென்று எழுதி கொள்ளலாம்? கீழே என்பது இந்த குறியீடு, அந்த குறியீடு. இந்த குறியீடு என்பது 8 பந்துகளை குறிப்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 8 பந்துகளை குறிக்கிறது. கண்டிப்பாக படவரைவு அட்டவணையில கூறும்போது கீழே இந்த தகவலை எழுத வேணும். ஒரு குறியீடு குறிப்பது எத்தனை உருப்படிகளை, ஆட்களாக இருந்தால் எத்தனை பேரை குறிக்கிறது ஒரு குறியீடு. பந்துகளாக இருந்தாண்ட இந்த குறியீடு எத்தனை பந்துகளை குறிக்கிறன்னு நாங்கள் எழுத வேண்டும். என்னென்ன எடுக்கிறோம்? ஒரு குறியீடு 8 பந்துகளை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள போறோம். ஏனென்றா இந்த 5 எண்களுமே 2ஆல மீதியின்றி வகுப்படும், 4ஆல மீதியின்றி வகுப்படும், அதே நேரம் 8ஆலையும் மீதியின்றி வகுப்படும். அப்ப அதிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணை எடுத்துக்கொள்ளுவோம் ஒரு குறியீட்டுக்காக. இந்த குறியீடு 8 பந்துகளை குறிக்கிறது. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இனி படவரைவை கூறுவோம். பக்கத்திலே படவரைவின் மூலம் இந்த தரவுகளை குறிச்சு காட்ட போறோம். படம் கீறி காட்ட போறோம். உருவ கீறி காட்ட போறோம். உருவ கீறி காட்டுவதற்கு ஒரு குறியீடு குறிப்பது 8 பந்துகளை என்று எடுத்திருக்கிறோம். அப்ப முதலாவது 64 பந்துகளை நாங்கள் குறியீட்டின் மூலம் வரைந்து காட்ட வேணும். அப்போ ஒரு குறியீடு 8 பந்துகளை குறிக்கிறது. 8 பந்துகளுக்கு ஒரு குறியீட்டை எடுத்துக்கொள்வோம். 64ல எத்தனை 8கள் இருக்குதுன்னு பார்க்க வேணும். 64ல எத்தனை 8கள் இருக்கும்? என்னென்னு பார்க்கிறது? 64 8ஆல வகுத்து பார்ப்போம். 64 8ஆல வகுத்தோம்னா 8. 64 8ஆல வகுத்தோம்னா 8. 64ல 8 எத்தனை முறை இருக்குன்னு பார்க்கிறோம். ஏன் ஒரு குறியீடானது 8 பந்துகளை குறிக்கிறது என்று நாங்கள் எடுத்திருக்கிறோம். இலகுவாக குறிக்க 64ல 8 எத்தனை தடவைகள் இருக்குது? 8 தடவைகள் இருக்குது. ஆகவே நாங்கள் எத்தனை குறியீட்டை வரைந்து காட்ட வேணும்? 8 குறியீட்டை வரைந்து காட்ட வேணும். 1 2 3 4 5 6 7 8. அப்ப பாருங்க, 64 பந்துகளை படவரைவின் மூலம் குறிக்கிறதுக்காக நாங்கள் எத்தனை படங்களை கீறி இருக்கிறோம்? எத்தனை உருக்களை கீறி இருக்கிறோம்? 1 2 3 4 5 6 7 8 உருக்களை கீறி இருக்கிறோம். ஒரு உருவானது எத்தனை பந்துகளை குறிக்கிறது? 8 பந்துகளை குறிக்கிறது. ஒரு 8 பந்துகளை குறிக்கிறதா 8 குறியீடுகளும் 8 உருக்களும் சேர்ந்து 64 பந்துகளை குறிக்கிறது. அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை விற்பனை செய்யப்பட்ட பந்துகளின் எண்ணிக்கை 48. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? 48 பந்துகளின் எண்ணிக்கையை உருக்களின் மூலமாக காட்ட வேணும். ஒரு உருவானது 8 பந்துகளை குறிக்கிறது என்று எடுத்திருக்கிறோம். இப்ப 48ல எத்தனை 8கள் இருக்குதுன்னு பார்ப்போம். 48ல 8 எத்தனை தடவைகள் இருக்குது? 48 8ஆல வகுத்து பார்ப்போம். 48 8ஆல வகுத்தோம்னா 6. ஆகவே 6 உருக்களை கூறுவோம். 2 3 1 2 3 4 5 6. ஒரு குறியீடு 8 பந்துகளை குறிக்குது. அப்போ 6 குறியீடும் 48 பந்துகளை குறிக்கும். அடுத்ததாக புதன்கிழமை 32 பந்துகள் விற்பனை செய்யப்பட்டிருக்குது. 32 பந்துகளை குறிக்கிறதுக்கு 32ல 8 எத்தனை தடவைகள் இருக்கு என்று பார்க்க வேணும். 32 8ஆல வகுப்போம் 4. ஆகவே
32 பந்துகளை குறிப்பதற்காக நாங்கள் 4 உருக்களை கீறுவோம். ஏனென்றா ஒரு உருவானது 8 பந்துகளை குறிக்கிறது. அப்ப 4 உருக்களும் சேர்ந்து 32 பந்துகளை குறிக்கிறது. அடுத்ததாக 96 பந்துகளை குறிப்பதற்காக படவரைவை கீறுவோம். இப்ப 96ல 8 எத்தனை தடவைகள் இருக்குன்னு பார்ப்போம். 96ல 8 எத்தனை தடவைகள் இருக்குது? 12 தடவைகள். 12 8 96. 96ல 8 12 தடவைகள் இருக்குது. ஆகவே நாங்கள் 96 பந்துகளை குறிப்பதற்காக 12 உருக்களை கீற வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அடுத்தது வெள்ளிக்கிழமை விற்கப்பட்ட பந்துகளின் எண்ணிக்கை 80. ஒரு உருவானது 8 பந்துகளை குறிக்கிறது. அப்ப 80ல 8 எத்தனை தடவைகள் இருக்குது என்று பார்க்கிறோம். 10 தடவைகள். ஆகவே நாங்கள் 10 உருக்களை கீற வேண்டும். 3 4 5 6 7 8 9 10. ஆகவே பிள்ளைகள் கண்டிப்பாக ஒரு பட வரைவின் மூலமாக தரவுகளை குறித்து காட்டக்கூடிய இந்த அட்டவணையை நாங்கள் நிரப்பும் போது இந்த தகவலை கண்டிப்பாக எழுத வேண்டும். ஒரு உருவானது 8 பந்துகளை குறிக்கிறது. இப்படி எடுத்தபடியாகத்தான் நாங்கள் இந்த அட்டவணைக்குள்ளேயே கீறி முடிக்க முடிந்தது. ஒரு உரு 8 பந்துகள் என்று எடுத்தபடியாகத்தான் நாங்கள் இதுக்குள்ள கீறி முடிச்சிருக்கிறோம். இல்லாட்டி ஒரு உரு ஒரு பந்தை குறிக்கும் என்று எடுத்திருந்தோம்டா 80 பந்துக்கும் 80 உருக்களை நாங்கள் கீற வேண்டும். 80 உருக்களை கீற முடியாது. ஆகவே இலகுவாக செய்வதற்கு இலகுவாக படவரைவின் மூலமாக தரவுகளை குறித்து காட்டுவதற்கு நாங்கள் இந்த முறையை பயன்படுத்தி இருக்கிறோம். ஒரு பந்தானது ஒரு உருவானது 8 பந்துகளை குறிப்பதாக எடுத்துக்கொண்டு படவரைவை கீறி காட்டி இருக்கிறோம். இந்த தகவலை கண்டிப்பாக எழுத வேண்டும். அப்ப இந்த தகவலும் இந்த படவரைவும் இருந்தால் நாங்கள் இந்த எண்ணிக்கையை காண முடியும். இப்ப எங்களுக்கு எண்ணிக்கை தரப்படவில்லை என்று வைப்போம். எண்ணிக்கை தரப்படவில்லை. நாட்களும் சொல்லியிருக்கு. ஒரு கிழமையில 5 நாட்கள் விற்கப்பட்ட பந்துகளின் எண்ணிக்கையானது படவரைவின் மூலமாக காட்டப்பட்டுள்ளது. அப்படி என்று திங்கட்கிழமை இத்தனை உருக்களை வரைந்து 1 2 3 4 5 6 7 8 உருக்களை திங்கட்கிழமைக்கு வரைந்து காட்டியிருக்குது. அப்ப நாங்கள் இங்க 8 என்று போட முடியாது. ஏனென்றா கீழே இந்த தகவலை வாசிக்க வேண்டும். ஒரு நாங்கள் படவரைவின் மூலமாக கூறியிருக்கக்கூடிய இந்த ஒரு உருவானது 8 பந்துகளை குறிக்கிறது. ஒரு வட்டம். இந்த ஒரு வட்டம் தான் ஒரு பந்து மாதிரியான இந்த உருதான் 8 பந்துகளை குறிக்கிறது. அப்ப இங்க ஒரு வட்டம் 8 பந்துகளை குறிக்குதுண்டா 1 2 3 4 5 6 7 8 உருக்கள் கீறப்பட்டிருக்குது. ஒரு உருவானது 8 பந்துகளை குறிக்கிறதுண்டா 8 உருவுக்கும் 8 பந்துகள் வீதம் எத்தனை பந்துகள் வர வேணும்? 64 பந்துகள் வர வேணும். அதே போல 1 2 3 4 5 6 உருக்கள் கீறப்பட்டிருக்குது. ஒரு உருவானது 8 பந்துகளை குறிக்கிறது. அப்ப 1க்கு 8 படி 6 உருக்களுக்கும் 6 8 48 பந்துகள். அடுத்தது 1 2 3 4 உருக்கள் ஒரு உருவானது 8 பந்துகளை குறிக்கிறதா 4 உருக்களும் 32 பந்துகளை குறிக்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 உருக்கள் கீறப்பட்டிருக்குது. ஒரு உருக்கள் குறிப்பது 8 பந்துகளை 12 தரவிட்டு 96 பந்துகள். அதே போல 1 2 3 4 5 6 7 8 9 10 உருக்கள் காட்டப்பட்டிருக்குது. ஒரு உருவானது 8 பந்துகளை குறிக்கிறதா 10 உருக்களும் 10 தரவிட்டு 80 பந்துகளை குறிக்கிறது. ஆகவே
பட வரைவின் மூலமாக நாங்கள் தரவுகளை வகை குறித்து காட்டும் போது இந்த தகவல் கட்டாயமானது. இதுவும் இதுவும் இருந்தால் நாங்கள் இந்த எண்ணிக்கையை காண முடியும். ரெண்டு மாதிரி கேள்வி வரும். நாட்களும் எண்ணிக்கையும் தரப்படும் போது பட வரைவில குறிச்சு காட்ட சொல்ற மாதிரியான கேள்வியும் வரலாம். அல்லது நாட்களும் பட வரைவும் இந்த தகவலும் தரப்படும் போது எண்ணிக்கையை நாங்களே காணக்கூடிய மாதிரியான கேள்வியும் தரலாம். இவ்வாறு ஒரு உருவிற்காக ஒரு குறியீட்டை ஒரு உருப்படிக்காக இங்கே பந்து ஒரு பந்திற்காக ஒரு குறியீட்டை அல்லது ஒரு உருவை வரைந்து காட்டி நாங்கள் தரவுகளை வகை குறித்து காட்டியிருக்கிறோம். இந்த முறைக்குத்தான் என்ன பெயர்? பட வரைவு முறை. படத்தின் மூலமாக அல்லது உருவின் மூலமாக தரவுகளை குறித்து காட்டுவது. பட வரைவின் மூலமாக தரவுகளை குறித்து காட்டியிருக்கிறோம். இதே போல நாங்கள் இன்னும் ஒரு பயிற்சி கேள்வி ஒன்று செய்வோம். உங்களுடைய புத்தகத்துல பக்கம் 150 பக்கம் 150 பயிற்சி 22.2 இருக்கக்கூடிய முதலாவது கேள்வியை நாங்கள் செய்வோம். வருங்கோ, முதலாவது கேள்வி பக்கம் 150 பயிற்சி 22.2 இருக்கக்கூடிய முதலாவது கேள்வியை செய்வோம். வாரத்தின் 5 நாட்களில் தபால் அலுவலகம் ஒன்றுக்கு வந்த பதிவு தபாலில் அனுப்ப வேண்டிய தபால்களின் எண்ணிக்கை அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. அதாவது வாரத்தின் 5 நாட்களில் தபால் அலுவலகம் ஒன்றுக்கு வந்த பதிவு தபாலில் அனுப்ப வேண்டிய தபால்களின் எண்ணிக்கை அட்டவணையில் தரப்பட்டுள்ளது என்று போட்டுட்டு நாள், முதலாவதாக நாள், அடுத்தது தபால்களின் எண்ணிக்கை. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. திங்கட்கிழமை வந்திருக்கக்கூடிய தபால் அனுப்ப வேண்டிய தபால்களின் எண்ணிக்கை 20. செவ்வாய்க்கிழமை 26, புதன்கிழமை 32,
வியாழக்கிழமை 30, வெள்ளிக்கிழமை 42. இப்படி ஒரு அட்டவணை தந்திருக்குது. என்ன சொல்லி இருக்குது? வாரத்துல 5 நாட்கள்ல அனுப்ப வேண்டிய தபால்களின் எண்ணிக்கை பற்றின தரவுகள் தரப்பட்டிருக்குது. திங்கள் 20 தபால்கள் அனுப்ப வேணும், செவ்வாய் 26, புதன் 32, வியாழன் 30, வெள்ளி 42. கீழே சொல்லி இருக்குது, 8 தபால்களை காட்ட பொருத்தமான குறியீட்டை பயன்படுத்தி படவரைவு மூலம் தரப்பட்ட தகவல்களை காட்டுக. என்ன சொல்லி இருக்கு? கீழே 8 தபால்களை 8 தபால்களை காட்ட பொருத்தமான குறியீட்டை பயன்படுத்தி படவரைவு மூலம் தரப்பட்ட தகவல்களை குறித்து காட்டுக. நம்ம பக்கத்துல படவரைவில குறிச்சு காட்ட போறோம். அவங்களே சொல்லி இருக்கிறாங்க, கேள்வியிலேயே சொல்லி இருக்குது. 8 தபால்களை குறிப்பதற்கு பொருத்தமான ஒரு உருவை தெரிவு செய்க. அப்ப நாங்கள் தெரிவு செய்வோம். 8 தபால்களுக்காக நாங்கள் இப்படி ஒரு உருவை தெரிவு செய்வோம். 8 தபால்களுக்காக இப்படி ஒரு உரு. இந்த ஒரு உருவினால் 8 தபால்கள் குறிக்கப்படுகிறது. 8 தபால்களை குறிப்பதற்காக இந்த உருவை பயன்படுத்தலாம். இந்த கீழே அட்டவணைக்கு கீழே எழுதலாம். இந்த குறியீடு அல்லது இந்த உரு என்பது இந்த உரு என்பது 8 தபால்களை குறிக்கிறது. இந்த உருவினால் 8 தபால்களை நாங்கள் குறித்து காட்ட போகிறோம். ஆகவே இந்த தகவலை எழுதிட்டு இனி நாங்கள் படவரைவு கூறுவோம். படவரைவின் மூலமாக இந்த எண்ணிக்கையை குறிச்சு காட்ட போறோம். இந்த உருவ கூறி குறிச்சு காட்ட போறோம். முதலாவதாக பாருங்க, படவரைவில இந்த உருக்களை கூறி காட்ட போறோம். திங்கட்கிழமை அனுப்ப வேண்டிய தபால்களின் எண்ணிக்கை 20. 20 தபால்களின் 20 தபால்களை குறிப்பதற்கு பொருத்தமான உருக்களை நாங்கள் கீறி காட்ட போறோம். ஆகவே என்ன செய்யலாம்? ஆனால் நாங்கள் கீழே எழுதி இருக்கிறோம். இந்த குறியீடானது 8 தபால்களை குறிக்கிறது. அப்ப 20க்கு தபால்களை கீறி கொண்டு வருவோம். 8 ஒரு குறியீடு குறிப்பது 8 தபால்கள். அப்ப 8 தபால்கள். அடுத்த குறியீடு 8 மட்டும் 16 தபால்கள். அடுத்தது 20 தபால்கள்ல 16 நாங்கள் குறிச்சு காட்டிட்டோம். மீதி எத்தனை இருக்குது? 4. அப்ப 4 கண்டா என்ன செய்ய வேணும்? இந்த ஒரு முழு குறியீடானது 8 தபால்களை குறிக்கிறது. அப்ப 4 தபால்களை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும் குறியீடு என்ன? இதுண்ட அரைவாசி. அரைவாசி இவ்வளவும் 8. 4 இதுண்ட அரைவாசி. அரைவாசி குறிப்பது 4 தபால்களை. ஆகவே நாங்கள் 20 தபால்களை குறிக்கிறதுக்கு ஒரு குறியீட்டை இருக்கிறோம். ஒரு குறியீடு குறிப்பது 8 தபால்கள். இன்னும் ஒரு குறியீடு குறிப்பது இன்னும் ஒரு 8 மட்டும் 16. இன்னும் 4 தபால்களை குறிக்கிறதுக்கு நாங்கள் குறியீடு கூற வேணும். இப்ப 4 8 அரைவாசி. அப்ப இந்த உருவின் அரைவாசி தான் 4 தபால்களை குறிக்கிறது. அப்ப இது இந்த அரைவாசியை கூற வேண்டும். சரியா? இப்ப
2 முழு உருவும் ஒரு அரை உருவும் வந்திருக்கு. ஒரு அரை உருவும் வந்திருக்கு. இது 8, இது 8, இது 4, 8 மற்றும் 16, 16 4 20. 20 தபால்களின் எண்ணிக்கையை நாங்கள் படவரைவில இப்படி குறிச்சு காட்டியிருக்கிறோம். அடுத்தது செவ்வாய்க்கிழமை 26 தபால்களை படத்துல நாங்கள் குறிச்சு காட்ட வேண்டும். ஒரு உருவானது குறிப்பது 8 தபால்களை, ஒரு உருக்கு உருவம் 8, இரண்டாவது உரு 16, மூன்றாவது உரு 24, 8, 8 மற்றும் 16, 16 மற்றும் 24, 3, 8, 24. அப்ப 26 தபால்களை நாங்கள் குறிக்க வேண்டும். 24 குறிச்சிட்டோம். அப்ப இன்னும் 2 குறிக்க வேணும். 2 குறிக்கிறதுக்கு என்ன? முழு உருவ அரைவாசி 4 தபால்களை குறிக்குது. அப்ப இது இந்த அரைவாசி, இந்த அரைவாசி இவ்வளவு இவ்வளவு குறிப்பது 2 தபால்களை. இது 4 தபால்களை குறிக்கிறது. முழு உருவானது 8 தபால்களை குறிக்கிறது. முழு உருவின் அரைவாசி 4 தபால்களை குறிக்கிறது. அந்த அரைவாசியின் அரைவாசி கால் உருவானது, கால் உரு குறிப்பது 2 தபால்களை. நாங்கள் இங்கே 3 முழு உருவ கூறியிருக்கிறோம். 8, 8 மற்றும் 16, 16 மற்றும் 24. இன்னும் 2 குறிச்சு காட்ட வேணும். 2க்கு படம் குறி காட்ட வேணும். அப்ப இது இந்த அரைவாசியிலை அரைவாசி காட்டிட்டோம். 26 தபால்களை குறிப்பதற்காக படம் கூறி காட்டியிருக்கிறான். 8, 8 மற்றும் 16, 16 மற்றும் 24. இது 2 கால் நூறு குறிப்பது 2 தபால்களை. அடுத்ததாக புதன்கிழமை 32 தபால்கள். 32 தபால்களை என்ன செய்வோம்? 32ல அல்லது என்ன செய்யலாம்? 32ல எத்தனை எழுத்து இருக்குன்னு பார்க்கலாம். 32ல 8 4 தடவைகள் இருக்கு. ஆகவே நாங்கள் 4 முழு உருக்களை பிரிவிடலாம். 1, 2, 3, 4. ஒரு உருவானது 8 தபால்களை குறிக்கிறது. ஆகவே 4 உருக்கள் 32 தபால்களை குறிக்கிறது. அடுத்தது வியாழக்கிழமை 30 தபால்களை குறிக்க வேணும். 30க்கு ஏற்ற மாதிரி உருவக்கூற வேணும். ஒரு உரு குறிப்பது 8 தபால்களை. நாங்கள் இதை இன்னொரு முறையில செய்யலாம். 30ல எத்தனை எழுத்து இருக்குன்னு பார்க்க வேணும். 30ல எத்தனை எழுத்து இருக்குன்னு பார்த்தோம்னா 3, 8, 24, மீதி 6. அப்ப 3 முழு உருவும் மீதி 6க்கு ஏற்ற மாதிரி ஆன உருவையும் நாங்கள் கூற வேணும். 3 முழு உருவ கூறுவோம். 1, 2, 3. 3 முழு உருவண்டா 8 படி 8, 8, 8, 8, 8, 16, 24. 24 தபால்களை குறிச்சிட்டோம். இன்னும் 6 தபால்களை நாங்கள் குறிக்க வேணும். 6 தபால்கள் பாருங்க. அரைவாசி உரு 4 தபால்களை குறிக்கிறது. கால்வாசி உரு 2 தபால்களை குறிக்கிறது. அப்ப மொத்தம் 6 தபால்களை குறிக்கிறதுக்கு முக்கால்வாசி உருவை நாங்கள் பயன்படுத்த வேணும். முழு உரு 8 தபால்கள், அரைவாசி 4 தபால்கள், காலுரு 2 தபால்கள். அப்ப முக்கால் உரு அப்படி வர வேணும். முழு உரு வேண்டா முக்கால் உரு வேண்டா ஒரு அரைவாசியும் ஒரு கால்வாசியும் செய்யும். அரைவாசி இதோட ஒரு கால்வாசி
ரைட். இப்ப இந்த உருவானது குறிப்பது முக்கால் உருவானது குறிப்பது 6 தபால்களை. பாருங்கோ, முழு உரு 8 தபால்களை குறிக்குது, அரைவாசி உரு 4 தபால்களை குறிக்குது, அரை உரு 4 தபால்களை குறிக்குது, கால் உரு 2 தபால்களை குறிக்கிறது, முக்கால் உரு 6 தபால்களை குறிக்கிறது. முக்கால் உரு வந்தா இப்படி இருப்பவன் அரையும் முழு உருவின்ற அரைவாசி, இது கால்வாசி. முக்கால்ண்டா இந்த ஒரு கால் மட்டும் வராது. முக்கால் முக்கால் உருவானது குறிப்பது 6 தபால்களை. 6 தபால்களை முக்கால் உரு குறிக்கும். ஆகவே இது 6, 8, 8 மற்றும் 16, 16 மற்றும் 24, 24 6ம் 30 தபால்களை குறிப்பதற்காக நாங்கள் இவ்வாறு படவரைவின் மூலமாக குறிச்சு காட்டியிருக்கிறோம். வெள்ளிக்கிழமை 42 தபால்களை குறிப்பதற்காக படவரைவு படத்தின் மூலமாக குறி காட்ட வேண்டும். உறவின் மூலமாக வரைந்து காட்ட வேண்டும். 42 என்றால் என்ன செய்யலாம்? 8ல 42ல 8 எத்தனை தடவைகள் இருக்குன்னு பார்க்க வேணும். 42ல 8 எத்தனை தடவைகள்? 2 முறையில செய்யலாம். நீங்கள் ஒன்று உருவாக்கு 8 கீறி கொண்டு வரலாம், அல்லது 42ல 8 எத்தனை முறை இருக்குன்னு பார்க்க வேணும். 42ல 8 எத்தனை முறை இருக்குன்னு பார்ப்போம். 5 முறை. 40 மீதி 2. 42ல 8 5 முறைகள் இருக்குது, மீதியாக 2 வருது. அப்ப 5 முறைகள் என்றால் நாங்கள் 5 முழு உருக்களை கீழ வேணும். 1 2 3 4 1 2 3 4 5 முழு உருவாக்கி வீட்டம் 8 40. இனி இன்னும் 2 தபால்கள் இருக்குது. அப்ப 2 தபால்களுக்காக நாங்கள் ஒரு கால் உருவ பயன்படுத்த வேண்டும். இதோட சேர்ந்து கால் உருவொண்ட பயன்படுத்த 2 தபால்களுக்காக இருந்த கால்வாசி. இதை 4ஆ பிரிச்சு இருந்தா கால்வாசி 42. இதை நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரே வரியில கூறுவோம். 1 2 3 4 5 5 முழு உருவம் கால்வாசி. இது 2 தபால்களை குறிக்கிறது. 5 முழு உருவண்டா 8 40. 40ஓட 2 தபால்கள் சேர்த்து 42 தபால்கள். ஒட்டுல நாங்கள் என்ன எழுதியிருக்கிறோம்? இந்த ஒரு முழு குறியீடானது 8 தபால்களை குறிக்கிறது. முழு உரு 8 தபால்களை என்றால் அரை உரு 4 தபால்களை குறிக்குது. அரை உரு 4 தபால்கள் என்றால் கால் உருவானது 2 தபால்களை குறிக்கிறது. முக்கால் உருவானது 6 தபால்களை குறிக்கிறது. இப்ப படவரைவின் மூலமாக நாங்கள் தரவுகளை குறிச்சு காட்டும் போது உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையும் வரும். இப்ப நாங்கள் வெள்ளனம் செய்த கேள்வியில இப்படி அரை உரு கால் உரு எல்லாம் வர இல்லை. முழு உரு வெள்ளன என்ன பந்துகள் கேள்வி செய்த நாங்கள் 8 பந்துகளுக்காக ஒரே ஒரு வட்டத்தை மட்டும் பயன்படுத்தி இருந்தோம். ஆனால் இங்க உங்களுக்கு எல்லா எண்களுமே தந்திருக்கக்கூடிய எல்லா எண்களுமே 8ஆல மீதியின்றி வகுபடவில்லை. மீதியும் வருது பார்த்தீங்கன்னா. அந்த கேள்விக்கு நாங்கள் முதல்ல எண்ண பார்த்தோம். நாங்கள் எண்ண பார்க்கும்போது எல்லா எண்களுமே 2ஆல மீதியின்றி வகுப்பட்டது, 4ஆல மீதியின்றி வகுப்பட்டது, 8ஆல மீதியின்றி வகுப்பட்டது. ஆனால் இந்த எல்லா எண்களுமே 2ஆல மட்டும்தான் மீதியின்றி வகுப்படும். ஏனென்றால் இது எல்லாமே இரட்டை எண்கள்.
அதோட சில எண்கள் 4ஆல வகுபடும், சில எண்கள் 4ஆல வகுபடாது. இப்ப எல்லா எண்களுமே 2ஆல மட்டும்தான் வகுபடும். அப்ப நாங்கள் 2 தபால்களை குறிப்பதற்காக ஒரு உருவை எடுக்க முடியாது. அப்படி எடுத்தோம்னா 2 தபால்களுக்கு இப்படி ஒரு உருவ எடுத்தோம்னா 42 தபால்களை குறிக்கிறதுக்கு நாங்கள் 23 உருக்களை கீற வேணும். அப்ப 23 உருக்களையும் கீறது என்பது நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும், கீறிக்கொண்டு போகலாம். ஆகவே என்ன செய்யலாம், பொருத்தமாக அப்படி 8 ஒரு முழு உரு, இந்த உருவை 8 எடுக்கும் பொழுது என்ன செய்யலாம், அப்படி மீதி வந்தாலும் இதன் அரைவாசி 4 தபால்களை குறிக்கும். இதை எப்படி பிரிச்சோம்னா 8 எடுக்கும் போது 4 சமனான பகுதிகளாக பிரிக்கலாம். ஒரு பகுதி 2 குறிக்கும். இந்த பகுதி 2, இந்த பகுதி 2, இந்த பகுதி 2, இந்த பகுதி 2. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மீதியாக 2 தபால்கள் வந்தால் கால் உருவையும், 4 மீதியாக வந்தால் அரை உருவையும், 6 மீதியாக வந்தால் முக்கால் உருவையும். கால் உருவ பயன்படுத்தி இருக்கிறோம், இது அரை உருவ பயன்படுத்தி இருக்கிறோம், இது முக்கால் உருவ பயன்படுத்தி 2 இடத்துல கால் உரு, இந்த உருவினுடைய கால் உருவ பயன்படுத்தி இருக்கிறோம். இங்க இந்த உருவின் அரை உருவ பயன்படுத்தி இருக்கிறோம், இங்க இந்த உருவினுடைய முக்கால் உருவ பயன்படுத்தி இருக்கிறோம். இவ்வாறு பொருத்தமாக நாங்கள் இவ்வாறும் இந்த பட வரைவின் மூலமாக தரவுகளை வகை குறிச்சு காட்ட முடியும். காலுரு, அரையுரு, வார மாதிரி. இந்த கேள்வியில சில நேரங்கள்ல உங்களுக்கு கேள்வி வரலாம். இப்படி படவரைவின் மூலமாக குறிச்சு காட்டின பிறகு நீங்கள் செய்த குறியீட்டின் மூலம் ஒரு உரு எத்தனை தபால்களை குறிக்கிறது? இது நாங்கள் எழுதியிருக்கிறோம். ஒரு முழு உருவானது 8 தபால்களை குறிக்கிறது. அடுத்த கேள்வி, அரை உரு எத்தனை தபால்களை குறிக்கிறது? இப்படி என்றா முழு உரு 8 தபால்களை குறிக்கிறது கண்டா அரை உருவானது 4 தபால்களை குறிக்கும். அதே போல அடுத்த கேள்வி, கால் உருவானது எத்தனை தபால்களை குறிக்கிறது? முழு உரு 8 தபால்கள், அரைவாசி 4 தபால்கள், கால்வாசி 2 தபால்களை குறிக்கும். அதே போல முக்கால் உருவானது எத்தனை தபால்களை குறிக்கிறது? முக்கால் உரு எத்தனை தபால்களை குறிக்கிறது? 6 தபால்களை குறிக்கிறது. இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பலவரைவின் மூலம் குறிச்சு காட்டியிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள், இன்றைக்கு இந்த தரவுகளை வகை குறித்தல் என்னும் பாடத்தில தரவுகளை வகை குறிப்பதற்காக படவரைவு என்னும் முறையை பயன்படுத்தி தரவுகளை குறிச்சு காட்டியிருக்கிறோம். இதோட இந்த வகுப்பு நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.